மகர ராசி நேயர்களுக்கு மகர ராசியை பார்த்தீங்கன்னா சுக்கிர பெயர்ச்சி பலன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துலாம். நம்முடைய சுக்கிரன் பகவானுடைய அதிபதி, அதாவது யாருக்கு அதிபதி அப்படின்னா 5ஆம் 10ஆம் இடத்துக்கான அதிபதி தான் நம்ம சுக்கிரன் பகவான். அவர் என்ன பண்ணுறாருன்னா கன்னி ராசியிலேருந்து 7ஆம் பார்வையாக மீனத்தை பார்க்குறாரு. அப்படி இருக்கும்போது முதல்ல மகர ராசிக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய குட் நியூஸ் என்னன்னு சொல்லி உங்களுடைய ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா மகர ராசிலேயே 2 விதமாக பார்க்கலாம். நம்ம ஒரு விதம் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளுடைய முயற்சி ஓடிக்கிட்டே இருக்கணும், புகழ் பெறணும், பேரும் புகழும் நம்மளை குளிப்பாட்டணும் அப்படின்னு நினைப்பாங்க. இன்னொருத்தர் நான் இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போயிடுறேன், எனக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சாலும் நான் அமைதியாக இருந்துட்டு போயிடுறேன்னு ஒரு அமைப்பு ஒன்று இருக்கும். ஆனாலும் இதில் என்ன உங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கிற தடையை கொடுத்துக்கிட்டே இருந்த ஒரு நேரம் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவையும் கொடுக்குது. இதில் எப்பேற்பட்டவங்கன்னா ஈஸியாகவே பேசி எல்லாத்தையும் கவர்ந்துழுக்கிறதுல உங்களை விட யாருமே கிடையாது. எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி பண்ணிடுவீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிறைய ஒரு போராட்டத்தெல்லாம் பார்த்தாச்சு. நல்லா தூங்கி எந்திரிச்சாலே உங்களுக்கு அந்த உடல் சோர்வோ அந்த கால் வலி எதுவுமே இருக்காது. அதனால நல்லா ஓய்விடுங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு புதிய ஒரு பெரிய மாற்றமும் உங்கள் லைஃப்பில் நீங்கள் எதிர்பாராத அச்சீவ்மெண்ட்ஸும் உங்களை இங்கே பண்ண போகிறீங்க, பார்க்க போகிறீங்க. ஸோ கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்கும். நல்ல பணம் வருமானம் எந்தவித தடையும் இல்லாமல் வரப்போகுது. அடுத்து என்ன மாதிரியான வாழ்வியல் பரிகாரம் பண்ணால் நல்லா இருக்கும் சொல்லி பார்த்தோம்னா, இந்த பதிவை பார்த்துட்டு மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆர்த்தி விலாக் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். நம்மளுடைய விலாக் மூலமாக நிறைய ஜோதிட ஆலோசகர்களை தொடர்ந்து நம்ம சந்திச்சுட்டு வரோம். அவங்களுடைய அந்த ஜோதிட கணிப்புகளின் மூலமாக உங்கள் வாழ்க்கைக்கு வெளிச்சம் ஏற்படுத்துவதற்கான வழிகளை நம்ம ஏற்படுத்திட்டு வரோம். இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்களும் ஒரு ஜோதிட ஆலோசகர் இருப்பினும் எனக்கு மக்களுக்கு வழிகாட்டுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் தேடிட்டு இருக்கீங்கன்னா நிச்சயமாக ஆர்த்தி விலாக் மூலமாக நீங்கள் பங்கெடுக்க முடியும். உங்களை கலந்துரையாட உங்ககிட்ட பேசுவதற்கு நானும் ஆவலாக காத்துட்ருக்கேன். உங்களுடைய இந்த ஜோதிட வல்லமையை மக்களிடம் கொண்டு போய் செலுத்துவதற்கு ஆர்த்தி விலாகும் தயாராக இருக்குது. டிஸ்பிளேல வரக்கூடிய எண்ணுக்கு நீங்கள் அழைப்பை ஏற்படுத்திங்கன்னா உங்களை நாங்கள் தொடர்பு கொண்டு அனைத்து விவரங்களையும் உங்களுக்கு நாங்கள் வழங்க தயாராக இருக்கோம். ஆர்த்தி விலாக் நேயர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் யோக பிரபாவின் அன்பான வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிர பெயர்ச்சியோட பலாபலன்கள் தான். அதாவது முதல்ல பார்த்தீங்கன்னா சுக்கிரன் பகவான் யாருக்கு காரகர் அப்படின்னா பெண்களுக்கு காரகர். ஒரு திருமணமான பெண்களாக இருந்தாலும் சரி, வயது பெண்களாக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன பெண்லேருந்து அனைத்து விதமான வயதிலுடைய பெண்களுக்கும் ஒரு காரகர்னா நம்ம சுக்கிரன் பகவான் தான். அது மட்டும் இல்லாமல் ஒரு அழகு சார்ந்த பொருட்கள், ஒரு ஆடை ஆபரணங்கள் எதெல்லாம் பிரம்மாண்டமாக இருக்குதோ அது எல்லாத்துக்குமே நம்ம சுக்கிரன் பகவான் காரகர். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஆசைக்கும் பிரம்மாண்டத்துக்குமே ஒரு காரகர்னு சொல்லலாம். இவர் நறுமணத்துக்கு ரொம்ப பெரியவர். அதாவது ஒருத்தவங்களுக்கு சுக்கிரன் டீஆக்டிவேட்டில் இருக்குது, ஒரு நேரம் சரியில்லாமல் இருக்குது, ஏதாவது ஒரு நல்லது நடக்கணும் செய்யணும், சுக்கிரனுடைய பார்வை நம்ம வீட்டில் விலகணும் செய்யணும்னா நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? வீடு ஃபுல்லாக நறுமணமாக வச்சுக்கணும். அந்த நறுமணம் எவ்வளோ தூரம் நம்ம நம்மளை அதிகமாக சென்ட் போட்டு அப்படியே ரொம்ப பக்கத்தில் வந்தாலே எப்பா என்ன உங்க மேலே இவ்வளோ வாசனை வருது அப்படின்னு சொல்லணும். வீட்டுக்குள்ளே வந்தாலே அந்த தெருவே நம்ம வீட்டில் இருந்து தான் மணக்கணும். அப்படியான ஒரு நிறைய நறுமணம் சார்ந்து இருந்தீங்களானே பார்த்தீங்களேன், ஆட்டோமேட்டிக்காக சுக்கிரன் பகவான் அங்கே வாசம் செய்கிறாருன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட சுக்கிரன் பகவான் பெயர்ச்சி காலங்களில் என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்குறாரு? அதாவது சுபர், ஏற்கனவே அவருடைய பார்வையும் சுபத்தன்மையுடைய பார்வை. அப்படி இருக்கிற அந்த காலகட்டத்தில் ஏற்கனவே நம்ம மீனத்தில் யார் இருக்காரு? சனி பகவான் இருக்கிறாரு. இவர் சுக்கிரன் பகவான் இந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதி சிம்மத்திலேருந்து கன்னி ராசிக்கு தான் போகிறாரு. சரிங்களா? பெயர்ச்சியாகி அப்படி இருக்கும்போது அந்த கன்னிலேருந்து மீனத்தையும் பார்க்குறாரு, தனது 7ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அப்படிங்கும்போது சனி பகவான் இப்போ நம்மளுடைய கன்னிராசியில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் பகவான் நீசத்துக்கான இடம். அப்படி நீசத்தில் இருக்கிற சுக்கிரன் பகவான் உச்சத்தில் இருக்கிற ஒரு மீனராசியை பார்க்கும்போது என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்காங்க ஒவ்வொரு ராசியின் அடிப்படையில் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். தொடர்ச்சியாக வீடியோவை பார்த்துக்கிட்டே வாங்க. மகர ராசி நேயர்களுக்கு மகர ராசியை பார்த்தீங்கன்னா சுக்கிர பெயர்ச்சி பலன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துலாம். நம்முடைய சுக்கிரன் பகவானுடைய அதிபதி, அதாவது யாருக்கு அதிபதி அப்படின்னா 5ஆம் 10ஆம் இடத்துக்கான அதிபதி தான் நம்ம சுக்கிரன் பகவான். அவர் என்ன பண்ணுறாருன்னா கன்னி ராசியிலேருந்து 7ஆம் பார்வையாக மீனத்தை பார்க்குறாரு. அப்படி இருக்கும்போது முதல்ல மகர ராசிக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய குட் நியூஸ் என்னன்னு சொல்லி பார்த்துலான்னா, மீடியா அளவில் இவங்க பெரிய பாப்புலராக ஆகிறதுக்குண்டான அமைப்பு இருக்குது. அதாவது ஒரு நார்மல் பர்சனாக இருப்பாங்க, அவங்களுடைய முயற்சி என்ன ஆகும் அப்படின்னா ஏதாவது ஒரு வகையில் நான் முன்னேறிக்கிட்டே இருக்கணும், ஒன்று அரசியல் சைடில் நான் முன்னேறணும், ஏதாவது ஒரு வகையில் முன்னேறணும், நான் அடிமட்டமாகவே இருக்கேன் எனக்கு பிடிக்கலன்னு சொல்கிற ஒரு பர்சன் தான் நீங்கள்.
உங்களுடைய ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா மகர ராசிலேயே 2 விதமாக பார்க்கலாம் நம்ம. ஒரு விதம் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளுடைய முயற்சி ஓடிக்கிட்டே இருக்கணும், புகழ் பெறணும், பேரும் புகழும் நம்மளை வந்து குளிப்பாட்டணும் அப்படின்னு நினைப்பாங்க. இன்னொருத்தர் நான் இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போயிடுறேன், எனக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சாலும் நான் அமைதியாக இருந்துட்டு போயிடுறேன்னு ஒரு அமைப்பு ஒன்று இருக்கும். ஆனாலும் இதில் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே எவ்வளோ தூரம் அமைதியாக இருந்தாலும் சரி, இவங்க 2 பேரும் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, ஒன்றாகி இவங்க புகழை தேடி ஓட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த புகழ் கண்டிப்பாக இவங்க கைக்கு கிடைக்கும். என்ன மாதிரியான விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு தொழில் பண்ணுற இடத்துல 2 தொழில் பண்ணுறது, ஒரு வருமானம் ஓடிக்கிட்டே இருக்கிறது, ஒரு 1/2 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்தாலும் சரி 1/2 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டேனே, இதுக்கு நான் ஏதாவது ஒரு வேலையை பார்த்துருப்பேனுங்க ஒரு எண்ணம். இப்படி ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தில் இருக்கும்போது ஏதாவது ஒரு வகையில் நம்ம பண்ணி நம்ம மீடியாவுக்குள்ளே வந்துட மாட்டோமா? ஒரு பெரிய டெலிவிஷன் ஒரு பெரிய விஷயமா பண்ணி மக்கள் பார்வை நம்ம பக்கம் படணும், நம்ம மேலே விழணும், அதில் நம்ம பேரும் புகழும் கிடைக்கணுங்கிற ஒரு ஆர்வம், முயற்சி, நீங்கள் தொடர்ந்து முயற்சி எஃபெக்ட் போட்டுக்கிட்டே வந்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலம் உங்களுக்கு அதை ஓகே பண்ணி கொடுக்கும். இந்த பிரபஞ்சமும் சேர்ந்து இவள் நாள் நீ போராடினேலப்பா, இவள் நாள் நீ கஷ்டப்பட்டேல, உனக்கு இருந்தா உன்னோட ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்ஸை உனக்கு நான் கையில் தூக்கி கொடுக்குறேன்னு நீங்கள் உங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கிற தடையை கொடுத்துக்கிட்டே இருந்த ஒரு நேரம் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவையும் கொடுக்குது. இதில் எப்பேற்பட்டவங்கன்னா ஈஸியாகவே பேசி எல்லாத்தையும் கவர்ந்தெழுக்கிறதுல உங்களை விட யாருமே கிடையாது. எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி சரி பண்ணிடுவீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிறைய ஒரு போராட்டத்தெல்லாம் பார்த்தாச்சு. ஒரு வருமான அளவில் பார்த்தீங்கன்னா நிறைய போராட்டம். ஆனால் எந்த இடத்துலையும் வருமானம் செலவு பண்ணுறதுக்கு உண்டான ஒரு அதாவது தேவைக்கு மீறி செலவு உங்ககிட்ட இருக்கவே இருக்காது. என்னென்ன தேவையோ கரெக்டாக அந்த அளவு தான் செலவு பண்ணுவீங்க. அதிகமான செலவு உங்கள்கிட்ட கிடையவே கிடையாது. அதே மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறாங்க, சாப்பாட்டுக்கே வழி இல்லாதவங்கள ஈஸியாக நீங்கள் அவங்களுக்கு என்ன வேணுமோ அவங்க லைஃபே செட்டில் ஆகிறதுக்குண்டான வழியை நீங்கள் ஈஸியாக ஏற்படுத்தி கொடுத்துருவீங்க. ஒரு வீட்டுக்கு தேவையான அனைத்து ஒரு மளிகை பொருட்கள்லேருந்து எல்லாமே வாங்கி போட்டுருவீங்க. அவ்வளோக்கு நீங்கள் ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஒரு என்ன சொல்லலாம், நல்ல கர்ம பலன்கள், நிறைய நல்ல பலன்களை நீங்கள் நிறைய உங்களுடைய சந்ததியர்களுக்கும் சேர்த்துட்டீங்க. உங்களுக்கு குழந்தைகள், அதனாலே உங்களுக்கு குழந்தைகளுக்கு நீங்கள் ஒரு பெரிய ஹீரோவாகவும் இல்லை நீங்கள் ஒரு பெரிய ஹீரோயினாகவும் உங்கள் குழந்தைகளுக்கு தெரியும். அந்த மாதிரியான ஒரு பெரிய அமைப்பு நீங்கள் எந்த இடத்துல போனாலும் ஒரு மதிப்பு மரியாதை. நான் ஒரு அரசியல்வாதி ஆகணும்னு ஆசைப்பட்றேன்ப்பா, ஏதாவது ஒரு தலைவராக இருக்கணும், இல்லை ஏதாவது ஒரு எம்பிஎம் ஏதாவது ஒரு போஸ்டிங்கில் இருக்கணும், இல்லை ஊராட்சி மன்றத்தில் ஏதாவது ஒன்றில் நான் இருக்கணும்னு சொல்லி முயற்சி பண்ணுற உங்களுக்கு கண்டிப்பாக இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலம் உங்களுக்கு ஒரு உதவி செய்யுது. ஏன்னா நீங்கள் என்ன முயற்சி பண்ணுறீங்க, ஆனால் அந்த முயற்சி இப்போ தான் தொடங்கி நான் இப்போ தான் போகணுன்னு இல்லை, அது உங்களுடைய முயற்சியை நிறைய சோதிக்கும். கடுமையான முயற்சியை தாண்டி ஒரு வெற்றியாக தான் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். இந்த பிரபஞ்சமும் உங்களுக்கு ஒரு உதவியாக கொடுக்கும். ஓகே, உங்களுடைய எதில் நம்ம கவனமாக இருக்கணும்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுடைய உடல்நிலையத்தில் மட்டும்தான் கவனமாக இருக்கணும். என்ன மாதிரியான மாற்றம்? உடல் சோர்வு, அதாவது எல்லா விதத்துலையுமே சுறுசுறுப்பாக இருக்கிற ஒரு பர்சன் நீங்கள், எந்தவித உடல் உபாதைகள் எதுவுமே வராது. ஏன்னா நீங்கள் உங்களுடைய சாப்பாடு பழக்க வழக்கங்களாக இருக்கட்டும், அதற்கு உண்டான உங்களுடைய வேலை பளுவாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் நீங்கள் கரெக்டாக இருப்பீங்க. ஆனாலும் அதிகப்படியான ஒரு ட்ராவல்லையே இருக்குது, ஒரு வண்டி ஓட்டுறது, அதற்கு ஏதாவது ஒரு வீட்டில் ஒரு இடத்துல உட்காருவோம், இல்லை ஆஃபீஸில் ஒரு இடத்துல உட்காருவோம், அந்த நிலையான வேலையே கிடையாது, ஓடிக்கிட்டே இருக்கணும். காற்று மாதிரி இப்போ தான் இங்கே பார்த்த மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ளே இங்கே காற்றடிக்கிற இங்கே இருக்குன்னா அந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை தான் நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு அதன் மூலமாக அந்த கால் வலியும் உடல் சோர்வும் மட்டும்தான் இருக்கும். நல்லா தூங்கி எந்திரிச்சாலே உங்களுக்கு அந்த உடல் சோர்வோ அந்த கால் வலி எதுவுமே இருக்காது. அதனால நல்லா ஓய்விடுங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு புதிய ஒரு பெரிய மாற்றமும் உங்கள் லைஃப்பில் நீங்கள் எதிர்பாராத அச்சீவ்மெண்ட்ஸும் உங்களை இங்கே பண்ண போகிறீங்க, பார்க்க போகிறீங்க. ஸோ கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்கும். நல்ல பணம் வருமானம் எந்தவித தடையும் இல்லாமல் வரப்போகுது. அடுத்து என்ன மாதிரியான வாழ்வியல் பரிகாரம் பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லி பார்த்தோம்னா, முதல்ல இருந்து ஒரே ஒரு சின்ன விஷயந்தான், ஈஸியாக ஏதாவது ஒரு வார்த்தை பெண்கள் உங்களை சொல்லிட்டாங்கன்னா அந்த சாபம் ஈஸியாக பழிக்கும். இது முன்னாடியிலேருந்தே நிறைய உங்களுக்கு இருக்குது. அப்படி இருக்கிறபோது அந்த பெண்கள், சின்ன பெண்கள்கிட்ட கூட நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் ஆசீர்வாதம் வாங்கணும். திருமணம் ஆகாத பெண்களுக்கெல்லாம் அந்த திருக்கல்யாணம் நடக்கும் பார்த்தீங்களா, சிவன் கோவிலெலாம் பார்வதி தேவிக்கும் கல்யாணம் நடக்கும். அப்போது திருமணம் ஆன பெண்களுக்கு ஏதாவது ஒரு பட்டு வஸ்திரம் எடுத்து கொடுக்கறது, திருமணம் ஆகாத பெண்களுக்கும் திருமணத்திற்கு உண்டான ஒரு உதவி செய்கிறது கண்டிப்பாக பண்ணுங்கள். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் இந்த ஒரு பெரிய ஒரு வாழ்க்கை ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். என்ன மாதிரியான ஒரு வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஒரு ஐயனார் வழிபாடு பண்ணுங்கள், சரிங்களா? முதல்ல உங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். வழிபாடு பண்ணாலேவும் ஒரு பெரிய மாற்றமும் ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான சூழல் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும்.
உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் உங்கள் அச்சீவ்மெண்ட்ஸில் நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் கடவுளின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக இருக்கும். ரொம்ப அற்புதமாக விளக்கங்களை நமக்காக கொடுத்துருக்காங்க. நான் மீண்டும் உங்களுக்காக சொல்கிறேன், அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து ப்ரைவசியாக தனித்துவமாக உங்களுக்குன்னு கன்சல்ட்டிங் எடுக்கணும் அப்படின்னா ஆன்லைன் கன்சல்டேஷன் தயாராக காத்துட்ருக்கு. டிஸ்பிளேல இருக்கக்கூடிய அந்த எண்ணுக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கான வழிகாட்டுதல் நிச்சயமாக கிடைக்கும். இந்த மாதிரி நல்ல நல்ல ஆன்மீக தகவல்களோடு ஜோதிட ரீதியான பரிகாரங்கள் வழிபாட்டு தலங்களோடு மீண்டும் உங்களை ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் நாங்கள் சந்திச்சுக்கிட்டே இருப்போம். இந்த பதிவை உங்கள் அன்பின் மூலமாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இந்த பதிவை பார்த்துட்டு மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.